என் செல்வங்களே, நிலாவை பாருங்கள். அதை காட்டுவதற்கு முன் உங்களுக்கு வணக்கம் செய்து கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நிலாவை பாருங்கள். அது வானத்து மேலே இருக்கிறது. நிலா அது வானத்து மேலே. பாருங்கள், நம் பையிலே பணம் இருந்தால் நிலாவிற்கும் போய் வரலாம் என்று சொல்லலாம். அது சரியா? ஓகே. அது மட்டும் இல்லை, நமது நெஞ்சிலே துணிவு இருக்க வேண்டும். நெஞ்சிலே துணிவு இருந்தால் நிலாவுக்கும் போய் வரலாம். ஆனால் செல்வங்களே, மற்றொன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பையிலே பணமும் பர்ஸில் பணமும் பாக்கெட்டில் பணமும் இருந்தால் மட்டும் போதாது. நெஞ்சிலே துணிவு இருந்தால் மட்டும் போதாது. நமது உடம்பிலே உயிர் இருக்க வேண்டும். உயிர் இருந்தால் பல உன்னதமான வேலைகளையும் நம்மால் செய்ய முடியும். எஸ் என் செல்வங்களே, மனிதனுக்கு உயிர் மிகவும் முக்கியமானது. உயிர் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. எஸ், தாத்தா, இது என்ன பில்டிங்? ஸ்பேஸில் ஸ்டேஷன் கட்டி வச்சுருக்காங்களா ஆகாயத்தில்? இல்லை செல்வங்களே, இது பூமியிலே இருக்கும் ஒரு வீடு. நம்மால் ஆகாயத்திலும் வீடு கட்ட முடியும். எஸ், நிலா என்ன அழகாக இருக்கிறது இல்லையா? ஆகாயத்தில் எத்தனை நிலா இருக்கிறது என்று கேட்பீர்களே. ஆனால் எல்லோரும் கூறுவார்கள், வானத்திலே ஒரே ஒரு நிலா இருக்கிறது என்று. நான் இப்படியும் சொல்லுவேன், வானத்திலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நிலாக்கள் இருக்கிறது. ஆமாவா தாத்தா? ஆமாம் செல்வங்களே, இது ஒன்றுக்கு மட்டும் எல்லோரும் நிலான்னு பேர் வச்சுட்டாங்க. மற்ற நிலாவுகளுக்கெல்லாம் நட்சத்திரம் என்று பெயர் வைத்தார்கள். அந்த நட்சத்திரங்களும் நிலாவை போன்றுதான் சூரிய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறது. சூரிய வெளிச்சத்தை தான் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து நமக்கு தோற்றம் அளிக்கிறது. எஸ், அந்த நிலாக்களுக்கு நட்சத்திரம் என்று பெயர் வைத்து விட்டார்கள். இது ஒரே ஒரு கல்லுக்கு நிலா என்று பெயர் வைத்து விட்டார்கள்.
நிலாவும் ஒரு பெரிய பாறை உலகத்திலிருந்து பிரிந்து வந்த ஒரு பாகம். ஆனால் நட்சத்திரங்கள் பூமியிலிருந்து பிரிந்து வந்ததாக சொல்ல முடியாது. அவைகளை கடவுளே தெளித்து வைத்து விட்டார். அவைகள் சூரிய வெளிச்சத்தை பார்த்து பெற்று நமக்கு ட்விங்கிள் ட்விங்கிள்னு நமக்கு காட்டின்னு இருக்குது. ஓகே செல்வங்களே, மறுபடியும் நிலாவை பற்றி பேசலாம். சென்று வாருங்கள்.